பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பரிஸ் லா ஷப்பல் எஸ்பி ராஜி ஜுவல்லரியில் €100 தங்க நகை சீட்டில் இணைந்து கொள்கின்றவர்கள் அட்சய திருதியை நாட்களில் நகைகள் தெரிவு செய்வோர் பெயர்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு அதிர்ஷ்ட குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்படும் ஒருவருக்கு €10,000 பெறுமதியான ஆரம் வழங்கப்படுகிறது. எஸ்பி ராஜி ஜுவல்லரி 199 ருது ஃபோபோக் சென்டோனி, எஸ்பி கோல்ட் ஹவுஸ் 24 ரோகாய், பரிஸ் 10 லா ஷப்பல். பாரிஸ் அருகே லா குர்னோவில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம். உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள். குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம். 60 அவென்யூ போல் வயோங் குர்தூரியில் லா குர்னோவ். பிரான்சில் நாடு தழுவிய ரீதியில் அதிரடியாக நடைபெற்ற கைது நடவடிக்கையில் 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏப்ரல் 13 முதல் நடைபெற்ற சிறைச்சாலைகள் மீதான தாக்குதலுடன் தொடர்புடையவர்களே இவ்வாறு கைதாகியுள்ளனர். ஏப்ரல் 28 திங்கட்கிழமை காலை நடைபெற்ற இந்த கைதுகள் நாடு முழுவதும் பரவலாக நடத்தப்பட்டிருப்பதாக, இது காவல்துறையினரின் நடவடிக்கையின் ஒரு பகுதி என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த கைதுகள் பாரிஸ், மார்செய், லியோன், போர்டோ ஆகிய இடங்களில் நடைபெற்றுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 5 பேர் ஏற்கனவே சிறையில் இருந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைத்துறையில் பணியாற்றுகின்றவர்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர்பாக தற்பொழுது பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. வழக்குரைஞர் அலுவலகம் இந்த விடயங்களை கையாள்கின்றது. சிறைச்சாலைகள் மீதான தாக்குதல்கள் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளாக இருந்திருக்கின்றன. கைதுகள், சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கடந்த சில நாட்களாக சிறைச்சாலைகள் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 13ஆம் தேதியில் இருந்து 21ஆம் தேதிக்கு உட்பட்ட நாட்களில் 15 தாக்குதல் சம்பவங்கள் நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் நடைபெற்றன. 22 வாகனங்கள் எரிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. பிரான்சில் சிறை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பிரிசன் மோட் போராட்டம் ஏப்ரல் 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பித்தது. இந்த போராட்டம் சிறை ஊழியர்களின் பாதுகாப்பு, அவர்களின் பணி நிலைமைகள் தொடர்பாக கவலை தெரிவிக்கும் வகையில் அமைந்துள்ளது. சிறைச்சாலை ஊழியர்கள் தங்களுக்கு எதிராக நடந்த தாக்குதல்களுக்கு பின்னர், குறிப்பாக ஒரு சிறை வாகனத்தின் மீதான தாக்குதல் 2 கொன்று 3 பேரை காயப்படுத்தி இருக்கிறது. இதனை அடுத்தே இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இதன் மூலம் சிறைச்சாலை ஊழியர்கள் தங்களுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்த கோரியுள்ளனர். அரசாங்கம் குறைந்தபட்சம் சில குறிப்பிட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கோரியிருக்கின்றனர். தமது போராட்டம் தொடர்பில் கவனம் கொள்ள வேண்டும் என்று சிறைச்சாலை ஊழியர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். சிறைச்சாலைகள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள்
சிறை அதிகாரிகளின் மீதான தனிப்பட்ட தாக்குதல்கள், அவர்களின் வதிவிடங்கள் மீதான தாக்குதல்கள் என சிறை அதிகாரிகள் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகின்றார்கள். இதுவரை 65 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என கோரி பிரேசோன் மோத் என்ற போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரியும் தங்களது கடமை ஆரம்பிக்கும் பொழுது 15 நிமிடங்கள் எதனையும் செய்யாமல் மறுத்து நிற்பதே இந்த போராட்டமாக அமைந்திருக்கிறது. பிரான்சில் உள்ள சிறைச்சாலைகள் அனைத்தையும் தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைத்துள்ளன. இந்த போராட்டத்திற்கு சிறைச்சாலைகளின் இயக்குநர்கள், தலைமை அதிகாரிகள் என அனைவரும் ஆதரவு வழங்கி வருகின்றார்கள். இந்தியா பிரான்சிடம் இருந்து 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளது. இந்த போர் விமானங்கள் இந்திய கடற்படைக்காக வாங்கப்படுகின்றன. இந்த ஒப்பந்தம் 7.4 பில்லியன் யூரோ பெறுமதியானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்களில் 22 விமானங்கள் ஒற்றை இருக்கையையும் 4 விமானங்கள் இரட்டை இருக்கைகளையும் கொண்டவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து செயல்படுத்தக்கூடியவையாகும். இந்த போர்க்கப்பல் கொள்வனவு ஒப்பந்தம் இந்திய அரசாங்கத்திற்கும் பிரான்ஸ் அரசாங்கத்திற்கும் இடையேயான கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் இந்திய கடற்படையின் ரஷ்ய மிக் 29K விமானங்களை மாற்றுவதற்கு உதவும். விமானங்கள் 2030ஆம் ஆண்டில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை இந்தியாவின் கடற்படை திறனை மேம்படுத்துவதற்கு உதவும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு, அதன் பன்னாட்டு பங்களிப்பை வலுப்படுத்துவதற்கும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சிடம் இருந்து ரஃபேல் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தம் ஒன்றில் இந்தியா ஏப்ரல் 28 திங்கட்கிழமை கைச்சாத்திட்டுள்ளது. பிரான்ஸ் 7 நாடுகளுக்கு 285 ரஃபேல் விமானங்களை இதுவரை விற்பனை செய்துள்ளது. இந்தியா 36, எகிப்து 55, கட்டார் 36, கிரீஸ் 24, இந்தோனேசியா 42 விமானங்களை, அதிகபட்சமாக ஐக்கிய அமீரகம் 80 விமானங்களை வாங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மோகன் ஜுவல்லரி மார்ட் நிறுவனத்திலே இப்பொழுது நான் மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றேன். காரணம் 100 யூரோ பெறுமதியான காத்கெதோ எனக்கு கிடைத்திருக்கிறது. அதுபோன்று வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த 100 யூரோ காத்கெதோ கிடைக்கும். இது எதிர்வரும் 30/4/2025 1/5/2025 ஆகிய 2 நாட்களும் அட்சய திருதியை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடிகள் காத்திருக்கின்றது. இங்கே வருகின்ற அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் பெருமதிமிக்க பரிசில்கள் காத்திருக்கின்றது. எப்பொழுதும் நாடுகின்ற மோகன் ஜுவல்லரி மார்ட் உங்களுக்காக தயாராக இருக்கிறார்கள். மோகன் ஜுவல்லரி மார்ட் 201 Rue du Faubourg Saint-Denis, பாரிஸ் 10. மோகன் ஜுவல்லரி மார்ட். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடிட் அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 Rue du Faubourg Saint-Denis, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்து நோட் ரயில் நிலையம் முன்பாக.
பிரான்சில் ஏப்ரல் 28 திங்கட்கிழமை காலை 4 பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. இதனை அடுத்து மாணவர்கள், ஆசிரியர்கள் அவசரமாக அந்த பாடசாலைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வா மாவட்டத்தில் இந்த சம்பவம் ஏப்ரல் 28 திங்கட்கிழமை காலை நிகழ்ந்துள்ளது. குறிப்பிட்ட 4 பாடசாலைகளுக்கும் இந்த வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை அடுத்து அந்த பாடசாலைகளுக்கு விரைந்த போலீசார் அங்கு வெடிகுண்டு தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். குறிப்பாக வெடிகுண்டு அகற்றும் படையினர் குவிக்கப்பட்டு பாடசாலை வளாகங்கள் முழுவதும் தேடுதல் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இறுதியில் அனைத்து மிரட்டல்களும் போலியானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் திங்கள் காலை 10:30க்கு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த போலி அச்சுறுத்தல் தொடர்பில் விசாரணைகள் மிக கடுமையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் உள்துறை அமைச்சர் ஜெரார்ட் தர்மனன் மீது பாலியல் குற்றச்சாட்டு உள்ளது. 2009ஆம் ஆண்டில் ஒரு பெண் தனது குற்றவியல் பதிவை நீக்குவதற்கு ஜெரார்ட் தர்மனன் உதவியை நாடிய பொழுது அமைச்சர் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குறிப்பிட்ட பெண் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். இந்த வழக்கு பலமுறை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் 2017இல் இந்த பெண் மீண்டும் புகார் அளித்ததை அடுத்து விசாரணை மீண்டும் தொடங்கியது. இந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக ஜெரார்ட் தர்மனன் மீது பெண்ணிய குழுக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஜெரார்ட் தர்மனன் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார். மேலும் அவர் தன் மீதான அவமரியாதையை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்துள்ளார். பிரான்சின் நீதியமைச்சர் ஜெரார்ட் தர்மனன் அனைத்து சிறை அதிகாரிகளுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அதில் தான் புதிய சட்ட திருத்தம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி பிரான்சில் சிறைகளில் இருக்கும் கைதிகள் தங்களுக்கான செலவின் ஒரு பகுதியை அவர்களே செலுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் ஜெரார்ட் தர்மனன் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார். இதில் சிறை ஊழியர்களின் பாதுகாப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகளும் அடங்குகின்றன. இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் மாதக்கணக்கில் நடந்துள்ளன என்றும் இது மருந்து, அதாவது போதை வஸ்து கும்பல்களின் தாக்குதல்கள் என்றும் நம்பப்படுகின்றது. ஒரு நாளைக்கு பிரான்சின் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளுக்கான செலவு 10 மில்லியன் யூரோவாகும். 2003ஆம் ஆண்டு வரை கைதிகள் செலவினத்தில் பங்கு எடுக்கும் சட்டம் இருந்து வந்துள்ளது. உதாரணத்துக்கு வைத்திய செலவு, சிறையில் இருப்பதற்கான செலவு என சிறையில் உள்ளே வேலை செய்தும் வேறு விதத்திலும் செலுத்தி வந்தார்கள் அந்த செலவை. இதைத்தான் மீண்டும் நடைமுறைப்படுத்தப் போவதாக தொலைக்காட்சி செவியொன்றில் நீதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அச்சய திருதியை முன்னிட்டு உங்களை வரவேற்கிறது லா ஷப்பல் ஈசன் ஜுவல்லரி. தங்க நகை சீட்டில் சேர்ந்திருப்பவர்களுக்கும் புதிதாக சேர்கின்றவர்களுக்கும் அச்சய திருதியை நாளில் தங்க நகைகள் கொள்முதல் செய்வோருக்கும் தங்க லட்சுமி நாணயம் அன்பளிப்பாக கிடைக்கின்றது. ஈசன் ஜுவல்லரி, லா ஷப்பல். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழ் ஆலயம், நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம், 51 ரூ போல் வயோ குத்தூரியே, 93 120 லா குர்னாவ்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் கிராண்ட் காம்ப் பள்ளிவாசலில் ஒரு நபரை படுகொலை செய்துவிட்டு தப்பியோடிய கொலை குற்றவாளியை கைது செய்ய ஜொந்தாமினர் பெரும் முயற்சி எடுத்து வந்தனர். கொலையாளியை பிடித்து இப்படியான இஸ்லாமிய விரோத கொலைகளை தடுக்க வேண்டும் என்று பாரிஸ் நகரத்தில் ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இந்த கொலையாளி ஞாயிறு இரவு 11 மணியளவில் இத்தாலி காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளார். இத்தாலியில் உள்ள பிஸ்தோயா நகரில் இருக்கும் காவல் நிலையத்திலேயே இந்த கொலையாளி சரணடைந்துள்ளார். ஐரோப்பிய அளவில் இவர் மீது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டிடம் இவர் ஒப்படைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காவல்துறையினர் இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பிரான்சில் கொலை புரிந்த கொலையாளி இத்தாலியில் சரணடைந்துள்ளார். இந்த கொலையாளி பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள லா கிராண்ட் காம்ப் என்ற இடத்தில் இருக்கும் பள்ளிவாசலில் ஒரு முஸ்லிம் வழிபாட்டாளரை கொலை செய்திருக்கின்றார். இவர் இஸ்லாம் மதத்திற்கு எதிரான காரணத்திற்காக இந்த கொலையை செய்ததாக கூறவில்லை. இவர் இஸ்லாம் மதத்திற்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்தவில்லை என்று இவரது வழக்கறிஞர் கூறியுள்ளார். இவர் இத்தாலியில் உள்ள பிஸ்தோயா என்ற இடத்தில் இருக்கும் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இவர் பிரான்சில் உள்ள லா கிராண்ட் காம்ப் என்ற இடத்தில் வசித்து வந்தவர், வேலை இல்லாதவர் என்றும் போஸ்னிய குடும்பத்தை சேர்ந்தவர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர் ஒரு நபருடன் இத்தாலிக்கு சென்றுள்ளார். இந்த கொலையாளி பிரான்சிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்ஸ் நாட்டின் வலதுசாரி அரசியல்வாதியான உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ தீவிரமான குடியேற்ற கொள்கைகளை கையாண்டு வருகின்றார். இதனால் இவர் மீது கடும் எதிர்ப்பு காண்பிக்கப்பட்டு வருகின்றது. இவர் தற்பொழுது ஒரு பள்ளிவாசலில் நடந்த கொலை வழக்கில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கொலையால் இவர் மீது இஸ்லாமிய எதிர்ப்பு உள்ளது. இந்த கொலையில் இவரது பங்கு குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பள்ளிவாசல் தாக்குதல் நடந்த வெள்ளிக்கிழமை அன்று உள்துறை அமைச்சர் அந்த இடத்திற்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு அவர் செல்லாமை மிகவும் கண்டனத்திற்கு உள்ளாகி வருகின்றது. ஒருவர் மீது 10 தடவைகளுக்கு மேல் கத்திக்குத்துக்கள் மேற்கொண்டு அந்த நபரை கொன்றுவிட்டு கொலையாளி தப்பியோடியுள்ளார். பின்னர் இந்த கொலையாளி இத்தாலியில் சரணடைந்துள்ளார். ஓது பிரான்ஸ் மாநிலத்தின் தலைவர் சேவியே பெத்ரோ உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ மீது குற்றம் சாட்டியுள்ளார். உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ மத நம்பிக்கைகளுக்கான அமைச்சரும் ஆவார். இவர் உடனடியாக அங்கு சென்றிருக்க வேண்டும் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. இஸ்லாமியர் என்பதற்காகவே இந்த கொலை நடந்துள்ளது. இதற்கு தார்மீக கோபம் வர வேண்டும். ஆனால் உள்துறை அமைச்சரின் கோபம் ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்ட விதத்தில் செயல்படுத்தப்படுகிறது. ஓர் இஸ்லாமியன் தேசத்திற்கு எதிரான பயங்கரவாத தாக்குதலை செய்யும் பொழுது வரும் கோபம் இதற்கும் வர வேண்டும். அவர்கள் தங்கள் மத வழிபாட்டை நிம்மதியாக செய்ய மட்டும் தாங்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். அதற்கான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என சேவியே பெத்ரோ நேரடியாக உள்துறை அமைச்சர் மீது குற்றம் சுமத்தியுள்ளார். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள்.
வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது, காரமானது கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.